ஒரு சஹாபி வீட்டுக்கு போனார், வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்தார். ஓடி வந்து பள்ளியாசல உட்காந்துருக்கிறார். கேட்டால் இப்போ தானே மஜ்லிஸில் இருந்தீங்க, வீட்டுக்கு போனீங்க, திரும்ப ஓடி வந்தீங்க. யாரும் சொல்லா வீட்டுக்கு போனால் ஞாபகம் உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டுங்கிறாரு. சொல்கிறாரு, யாரும் சொல்லா இப்படி எனக்கு சொர்க்கத்தில் பிரச்சனை ஆகி போச்சுன்னா, சொர்க்கத்தில் போயிட்டு எப்படி நான் உங்களை பார்க்காட்டி அப்புறம் எனக்கு என்ன, அதுவும் எப்படி சொல்கிறாரு, அதாவது நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டா ரொம்ப உயர்ந்த தரஜாவில் போயிடுவீங்க, எனக்கு சொர்க்கம்னு ஒன்று கிடைத்தா சுப்ஹானல்லாஹ் எப்படி சொல்கிறாரு, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன் கன்ஃபார்மாக சொல்ல, அப்படி எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை முடிவு செய்து எனக்குன்னு ஒரு சொர்க்கம் போனால் கூட நான் எந்த மூலையில் இருப்பனோ நீங்கள் எந்த மூலையில் இருப்பீங்களோ உங்களை பார்க்காம எப்படி யார் சொல்லலாம் நான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல அந்த சஹாபியுடைய கூற்றுக்கு. அவங்களால அந்த நேரத்தில் பதில் சொல்ல முடியல, பேசாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள். அந்த ஆயத்தை அந்த ஓதி காட்டினவன தான் அந்த சஹாபிக்கு மனசு திருப்தியாது. புரியுதா இல்லையா? அப்போ இந்த உண்மையான அன்பை கொஞ்சமாவது தேடக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹுடைய அன்பையும் ரசூலுடைய அன்பையும் கொஞ்சமாவது நம்ம சுவைக்கணும்னு தேடக்கூடியவங்களுக்கு தான் இதெல்லாம் பெருமானம் உள்ளதாக இருக்கும். யார் இந்த துன்யாலேயே மூழ்கிட்டு இருக்காங்களோ அவங்க மண்டையில் இதெல்லாம் ஏறவே ஏறாது, ஏறவும் செய்யாது. அல்லாஹ்